அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வெற்றிமாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் எப்போதுமே தமிழ் தேசியவாதி தான், நான் அண்ணனுக்கு தான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த டீட்டெயில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த இயக்குனராக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் பல இடங்களில் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அவர் இயக்கக்கூடிய நிறைய படங்களை சீமானவர்களுக்கு முன்பாகவே போட்டு காட்டுறதும், அதற்கு பிறகு அந்த படத்தை குறித்த ஆலோசனைகளை சீமான இடத்துல கேட்கறதும், அந்த படத்தில் பாடலுக்கு கூட பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் உதவியாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது காலப்போக்கில் தான் நம்ம அனைவருக்குமே தெரிய வந்துருந்துச்சு. சீமானை விமர்சிக்கக்கூடிய நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவர் சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்ற ஒரு போலி முத்திரையை கொடுத்து சீமான் என்ன சொன்னாலுமே அது உண்மையா பொய்யா அப்படின்னு மக்களையே சிந்திக்க வைக்கிற அளவுக்கு இவங்களுடைய விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அதற்கு பிறகு இயக்குனர் வெற்றிமாறன், ஜி.வி. பிரகாஷ், இசைஞானி இளையராஜா இது போன்ற நபர்கள் சீமானுக்கு இவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க அப்படின்றத அவங்களாகவே சொல்லிய பிறகுதான் மக்கள் அனைவருக்குமே உண்மை தெரிய வந்து இந்த போலி முத்திரை அப்படின்ற ஒரு விஷயமே உடைஞ்சிருக்கு. இந்த வகையில் இயக்குனர் வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே அவருடைய படங்களை சீமானுக்கு முதல் காட்சியாக போட்டு காட்டிட்டு வந்துட்டு இருக்கிறதும், அதற்கு பிறகு சீமானும் இவரும் நிறைய நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்துக்கிறதும், இறுதியாக சீமானும் வெற்றிமாறனும் இணைந்தே ஒரு படம் எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வெளியான பிறகு வெற்றிமாறனுக்கும் சீமானுக்கும் இந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கா அப்படின்னு நம்ம அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியப்பட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுலயும் விடுதலை படம், அசுரன் படம் இது எல்லாமே தமிழ் தேசியத்தை மறைமுகமாக குறிக்குது அப்படின்றது வெற்றிமாறனும் ஒரு தமிழ் தேசியவாதி தான் அப்படின்னு இதுல இருந்தே காட்டுது. இந்த வகையில் தற்போது வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் குறித்த பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் தமிழ் தேசியவாதி தான் அப்படின்னும், தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் அப்படின்னும், அதற்கு பிறகு நான் சீமானவர்களுக்கும் எனக்கும் இருக்க நெருக்கம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அப்படின்னும், எப்போதுமே சீமானவர்களுக்கு என்னுடைய ஆதரவு இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக அமைந்திருக்க ஒரு காரணத்தினால அவருக்கே பல வகையில் இது பாதிப்பையும் உண்டு பண்ணும் அப்படின்னு சீமானவர்களே பார்த்தீங்கன்னா தற்போது வெற்றிமாறன் அவர்களுக்கு அறிவுரையாகவும் சொல்லியிருக்காரு. இந்த தனியார் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஆதன் தொலைக்காட்சியில் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் இறுதிக்குள்ள வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த வீடியோ வந்த பிறகு எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.